அம்மா அம்மா அப்பா. அப்பாவா? ஆமாங்க வேறு, நான் தாங்க வேறு. என்னங்க என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. சொத்தெல்லாம் விற்று அவ பேச்ச கேட்டு காடு ஊடெல்லாம் விற்று அவ கையில் கொடுத்தேன். அவ காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தனை கூட்டிக்கிட்டு போயிட்டா காவேரி. நான் உங்களை தேடி தேடி அலைஞ்சி பிச்சைக்காரன் ஆயிட்ட காவேரி. இப்ப என்ன பண்றது? ஐயோ, போன வரைக்கும் போகட்டும், அதெல்லாம் விடுங்க. எப்படியோ நீங்க உயிர் தப்பிச்சு வந்தீங்களே, அதுவே போதும். என் மேல கோபம் இல்லையா காவேரி? என்ன அடிக்கிறதுக்கும் அணைக்கிறதுக்கும் உங்களுக்கு மட்டும்தானங்க உரிமை இருக்கு. என்ன மன்னிச்சுட்டு காவேரி. ஏங்க அதெல்லாம் வேணாங்க. குழந்தையும் படாத பாடுபடுத்திட்டேன், கொடுமைப்படுத்திட்டு காவேரி. இருந்தாலும் இன்னும் அந்த பாசத்தோட என்கிட்ட பேசுறேன்னா பொண்ணு மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழ்ந்து காட்டணுங்க. நான் இனிமே குடிக்க மாட்டேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். உன் பேச்சை கேட்டு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து காட்டுவோம் காவேரி. இதை விட எவ்வளோ சொத்து சேர்த்து பிள்ளைய படிக்க வைப்போம் காவேரி. வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா ஸ்கூலுக்கு. அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு இல்ல தங்கம்? இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சமைச்சு சாப்பிட்டு அப்பாவோட சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு லீவ் போட்டு நாளைக்கு பாப்பா கொண்டு போய் நானே ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன்.